ஒண்ணும் இல்ல, காலைல சரியாயிடும். வெண்ணிலா மேல இன்னும் உங்களுக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கு தானே? எனக்கே அவளை பாக்குறதுக்கு கஷ்டமா தாங்க இருந்துச்சு. எனக்கு அவன் மேல சாஃப்ட் கார்னர்லாம் இருக்கான்னு தெரியல. ஆனா அவ புரிஞ்சுக்கிட்டா அவளுக்கும் நல்லது தானேன்ற மாதிரி ஒரு தாட். அவ பேசினது நடந்துகிட்டதெல்லாம் யோசிச்சா இவளுக்கெல்லாம் இவ்வளவு யோசிக்கணுமான்னு தோணுது. பட் அட் த சேம் டைம் இப்படியும் தோணுது. எமோஷனலி நான் ஏதோ ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியா உடஞ்சிடணும்னு ஃபீல் ஆகுது. நீங்க இப்படியே இருங்கங்க, நீங்க சரியா இருக்கீங்க. இந்த மனசுக்காகவே உங்களுக்கு எந்த குறையும் வராது. எனக்கு குறை வருதோ இல்லையோ, ஆனா நீ என் கூட இருந்தா எந்த குறையும் எனக்கு குறையாவே தெரியாது. வெண்ணிலாவுக்கு நம்ம ஏதாவது பண்ணிடுவோங்க. அவ புரிஞ்சுக்கிறா இல்ல புரிஞ்சுக்கல, ஆனா அவளுக்கு பினான்சியலா நம்ம ஒரு சேஃப்டி பண்ணி கொடுத்துருவோம். வெண்ணிலாவோட மாமாவை கூப்பிட்டு பேசலாம் தான் நினைக்கிறேன். நீ ஸ்டேஷன்ல அவர் கவனிச்சியா? இந்த பசுபதி கிட்ட தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி தான் அவரு முழிச்சிட்டு இருந்தார்.